ஹே கைஸ், நாங்கள் கிரிப்டோ பாயிண்ட் சுதர்ஷன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயினுடைய லாங் டேர்ம் டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம பிட்காயின் வந்து அடுத்த 2 நாளைக்கு என்ன நடக்கும்னு 4 ஹவரில் பார்ப்போம், அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன நடக்கும்னு வீக்ஸில், அதாவது டே சார்ட்லலாம் பார்ப்போம். பட் எனக்கு வந்து அடுத்த சீசன் வாரக்கணக்கில் நான் பார்க்குற ஒரு லாங் டேர்ம் வியூவில் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிட்காயினோட இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வீக் சார்ட்டில் வச்சுருவாங்க. வீக் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த இடத்துல லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிப்பாங்க. அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் ஷேப்பில் அப்படியே எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலாக போகும். ஓகேங்களா? இது வந்து லாகில் சார்ட் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பென்ஷியல் க்ரோத் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? அசெட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்தில் போகிற மாதிரி சார்ட் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசாமல் இந்த பழைய ரொம்ப லாங் புல்ரன் இருந்தெல்லாம் சொல்ல, கடைசியாக இருந்த புல்ரனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நான் பார்க்குறேன். அதில் வித்தியாசங்கள் என்ன, ஒற்றுமைகள் என்னன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு புல்ரன்லேருந்து நான் சொல்கிறேன். 2017 என்னது ஒரு பெரிய ரேலி இந்த இடத்துல வருது. இந்த ரேலி வந்து பிட்காயினுடைய சீசன். இந்த ரேலி என்ன ஆகுது, ஒரு இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு சப்போர்ட்டாக எடுத்த உடனே என்னது, அந்த ரேலியுடைய மொமெண்டம் வந்து இவ்வளோ பெருசாக போனதை விட, அதாவது இவ்வளோ பெரிய ரேலி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரேலி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பிட்காயினோட ரேலி. அந்த பிட்காயின் ரேலி சின்னதாக இருந்த உடனே என்னது, அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த வெள்ளை பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்னது பிட்காயினோட ஆல்டர்னேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் மேசிவாக இருக்கும். நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இந்த பீரியட் ஆஃப் டைமில் பிட்காயினோட ஆல்டர்காயின் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மேசிவாக இருந்திருக்கும். மறுபடியும் என்னது, ஒரு பெரிய செல் ஆஃப் ஒன்று வருது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி அக்யூமுலேஷன் ஃபேஸ், மறுபடியும் என்னது ஒரு ரேலி. அந்த ரேலி எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரேலி கிடையாது. ஓகேங்களா? அது இந்த பார்த்த ரேலியில் உள்ள ஒரு சின்ன ரேலி தான். ஓகேங்களா? ரேலி ஒன்று வருது, மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வருது. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. அதையும் இந்த லைன் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, 3121. பட் என்ன ஆயிடுச்சு, சப்போர்ட் அந்த இடத்துல மார்க்கெட் எடுக்கிறதுக்கு பதிலாக, மார்க்கெட் சப்போர்ட் அங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட்டு புதுசாக மேலே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது என்ன, இதில் என்ன வித்தியாசம், இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் சப்போர்ட்டு புதுசாக கொஞ்சம் மேலேயே சப்போர்ட்டு எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அது என்ன ஆகுது, அடுத்து ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டம் வருது அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு புதுசாக சப்போர்ட் அது மேலேயே எடுத்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது நான் $3000 நான் வெயிட் பண்ணல, $4000 கூட நான் பிட்காயினை வாங்க தயார்னு சொல்லிட்டு பையர்ஸ் அங்கே ரெடியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, இது எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, ஓகே மக்கள் வந்து பிட்காயினில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க, நிறையா எந்த விலை கொடுத்தாலும் வாங்க தயார்னு சொல்லிட்டு ஒரு பையிங் பர்சன் இந்த இடத்துல கூட ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னது, மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு புது ரேலிக்கான, இந்த ரேலிக்கான ஹிண்ட் ஒன்று கொடுக்குது. ஸோ மார்க்கெட் என்னது, இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் ஒன்று கொடுத்து ஒரு புது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. மறுபடியும் என்னது, இந்த சப்போர்ட் வந்து ஒரிஜினலாக பக்காவான சப்போர்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. நம்ம சப்போர்ட்டை மேலே எடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளால் எதுவும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னது, மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைன், நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை உடச்சி பிரேக் அவுட் கொடுத்துட்டு சப்போர்ட்டை எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், ஓகே பையர்ஸ் இருக்காங்க, அடுத்த ரேலிக்கான கன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்குது. எப்படி, இந்த இடத்துல என்னது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்னது, அந்த ரேலி கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்காக மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் வச்ச உடனே இந்த இடத்துல பை எடுத்தால் பெரிய ரேலியை நான் பார்க்குறேன். ரேலியெல்லாம் பார்த்தாச்சா, ஹாப்பி. இந்த ரேலியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னது, சேம் இதே மாதிரி விஷயம் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் என்னது, இதே மாதிரி தூரம் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுக்குது, பிரேக் அவுட் கொடுத்துட்டு கரெக்ஷன் எடுக்குது. அதுக்கப்புறம் என்னது, இந்த பெரிய ரேலி சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய ரேலி சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ரேலி சின்னதாகிட்டு இந்த வெள்ளை கலர் பாக்ஸ் வரைஞ்சிருக்குன்னா, அதே மாதிரி இங்கே எப்படி ஆல்ட் சீசன் வந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஆல்ட் சீசன் வந்துருச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜனவரி மாதம் 2021 இருந்து நம்ம மே மாதம் வரைக்கும் பெரிய ஒரு ரேலி இருந்துச்சு நிறைய காயின்ஸ்க்கு. பெரிய காயின் நிறைய ஆல்ட் காயின்ஸ்லாம் மேசிவ் பம்ப் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? மறுபடியும் இதே மாதிரி ஒரு செல் ஆஃப் வருதா, ஒரு அக்கமுலேஷன் ஃபேஸ் இருக்கா, ஒரு ரேலி இருக்கா,
ரேலி இருக்கா, பட் அந்த ரேலி ரொம்ப பெரிய ரேலி இல்லை, கீழே பார்த்தால பெரிய ரேலி இல்லை, சின்ன ரேலி, அதே மாதிரி சின்ன ரேலி வருதா. பட் என்ன இடத்துல டிஃப்ரென்ஸாக ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு புதுசாக ஒரு ஹை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வருது. அதே மாதிரி ஒரு புது சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணும், நம்ம பார்க்குறது வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் வியூ, ஓகேங்களா. ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு வாரத்தை குறிக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அசால்ட்டாக நம்ம சொல்லிடுறோம், இது வந்து ஒரு எவ்வளோ 64 வாரம் அப்படி சின்ன குயிக்காக சொல்லிடுறோம். பட் இது எல்லாமே பெரிய விஷயங்கள், ஓகேங்களா. எல்லாமே பெரிய பெரிய கேண்டில்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுக்கும், ஓகேங்களா. என்ன அப்படின்னா, ஒன்று இதே விஷயம் இங்கே ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துக்கு கீழே அது க்ளோஸ் வைக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, இதே விஷயம் இங்கே ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா மேபி நம்ம 29,000 வரைக்கும் வரலாம். 29,000 வரைக்கும் ஒரு விக்கு வச்சுட்டு க்ளோசிங் இதுக்கு மேலே இருக்கலாம், 35,000க்கு மேலே. அதாவது இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு தீர்வு தான், அது என்ன நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்னது இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஓகேங்களா. அதாவது க்ளோசிங் இந்த டவுன் செட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல டவுன் செட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கூடி சீக்கிரம் இங்கே ஒரு ரேலி பார்த்தோமா, இந்த இடத்துல ஒரு ரேலி, அதே மாதிரி ஒரு ரேலி இந்த இடத்துல பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த பேட்டர்ன் வந்து என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேட்டர்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் நடக்கிறதுக்கான டைம் பீரியட் கால அவகாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 வாரங்கள், கிட்டத்தட்ட 167 வாரங்கள் ஆயிருக்கு. இந்த இடத்துல 167 வாரம் பெரிய டைம். ஆனால் இதே விஷயம் இதே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வாரம். அதை இன்னும் அவ்வளோ கூட ஆளை பார்த்தீங்கன்னா 60 வாரம் தான், பார்த்தீங்கன்னா வெறும் 60 வாரங்கள் தான். ஸோ இப்போ என்ன தெரியுது நமக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ஒரு புது விஷயத்தை பார்க்குது. என்ன அப்படின்னா பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான், அதே மாதிரி ஒரு ஆல்டர்னேஷன் அக்குமுலேஷன் ஒரு புது சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஒரு விக்கு இது வரைக்கும் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் உடைக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எல்லா விஷயத்தையும் குயிக்காக பண்ண ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி எல்லாம் குயிக்காக போயிட்டு இருந்தால் இந்த அசெட் பார்த்தீங்கன்னா 2024க்குள்ளேயே இது வந்து ஒரு $5 லட்சம் தொடுற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா. இதே மாதிரி இவ்வளோ ஒரு வேகத்தோடு இருந்தால். ஸோ அப்படி வந்து ஒரு அசெட்டு போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அது இதுன்னு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கர மேசிவாக கூடினா மட்டும்தான் அதால் இவ்வளோ பெரிய பீக் தொட முடியும். $5 லட்சம் அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ளே, ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி ரேலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ரேலி ரொம்ப பெருசாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, குட்டி ரேலிஸ் மினி சைக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டோடைய தியரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது, பட் இந்த தியரி நடக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் இந்த சார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லை, இந்த சார்ட்டை நான் வரைஞ்சிருந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தியரி மட்டும்தான் தவிர இது வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் அவசியமும் இல்லை, ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஜஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி தான். இது நடக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த சப்போர்ட் இது இருக்கணும் அவசியம் இல்லை. மேபி நம்ம என்ன பார்க்கலாம், இந்த இடத்துல கூட க்ளோசிங் வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். இதோ இருந்தாலும் நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சார்ட்டில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டர் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பாய். Yo, I ain't here for the money, I ain't here for the fame. Though it might be nice to own a jet plane, I'ma do it all for you.